ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதருக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போதே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, மேன்மைப்படுத்துங்கப்பா, ஆளுகை செய்யுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். 4 மாதங்களை கடந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தரை நம்ம பாடினோம், துதிச்சோம், மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கர்த்தர் இந்த 5வது மாதத்தில் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து நம்ம கடந்து போகிறோம். இந்த மாதத்துக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம்.
யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். இந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாய் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றில் இருதயத்தோடு கூட நாங்கள் நம்ம துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா ஆண்டவரே, மக்க நன்றி ராஜா. இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றித்தாங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, யோவான் 2:5 யோவான் 2:5 அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இதுதான் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்த வசனம். இந்த யோவான் 2:5 யாவருக்கும் பழக்கப்பட்டதான ஒரு வேத பகுதி. சண்டே கிளாஸ்லும் சரி, அநேக செய்திகளை இதன் மூலமாக நம்ம கேட்டிருக்கிறோம். ஆகிலும் இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாரோ அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இங்கே என்ன சம்பவம் நடக்குது? ஆண்டவர் கானா ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். கானாவூரில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். கானாவூரில் ஆண்டவர் கல்யாணத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கார். ஒரு சீஷர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தாய் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து அந்த இடத்துல இயேசுவின் தாய் சொல்கிறாங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவருடைய தாயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவங்க தாய் அங்குள்ள வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் போயிட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு? அவங்களுள்ள வேலைக்காரரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள கற்சாடிகளில் என்ன பண்ணுங்க, 6 கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்க அப்படின்றாரு. அவங்க ஏன் ஆண்டவரை, எதுக்கு, என்ன அப்படின்னு ஒன்றுமே கேட்கல. அவர் சொன்னார். உடனே அவங்க வேலைக்காரங்க போய் அந்த 6 கற்சாடிகளும் தண்ணீரை நிரப்புனாங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வேலைக்காரங்க கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்குறாங்க. அவங்க அதை பந்தியில் கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு தான் நல்ல ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுப்பாங்க, பின்னாடி ருசி குறைந்ததை கொடுப்பாங்க. ஆனால் இது முன்ன திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின திராட்சரசம் நல்ல சுவை உள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்போது அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு முதலாவது ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவருடைய வேலைக்காக அவங்க காத்திருந்தாங்க. தாய் போய் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, வேலை வரல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தாயும் அதுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேலைக்காக என்ன பண்ணிருந்தாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க. 3வது அவர் சொன்னார், அதன்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. இதுதான் ஆண்டவர் முதல் கானாவூரில் செய்த முதல் அற்புதம். இது சண்டே கிளாஸ்லேருந்து நம்ம கேட்ட ஒரு கதை தான். ஆனால் இதில் அடங்கியிருக்கிற சத்தியம், நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை நம்ம முதலாவது வைக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ம முதலாவது வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். 2வது, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக பேருக்கு நம்ம காத்திருக்குதுன்னா ரொம்ப கஷ்டமான காரியம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா பிடிக்காது. ஆனால் காத்திருங்க, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்கிறாரு. நம்ம எப்போ ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறோமோ அப்போ அங்கே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் போய் தண்ணீரை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க அப்படின்றாரு. அவங்க போய் அதை செய்கிறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. அப்பொழுது தான் அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை, முந்தின திராட்சரசத்தை பார்க்கலும் பிந்தின ஆசீர்வாதம் அதிக சுவை உள்ளதாக இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சோர்ந்து போகிறோம், வெயிட் பண்ணுற மாட்டேன்றோம். ஆனால் நம்முடைய காரியங்களில் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முதலாவது நம்ம வைக்கும்போது, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கும்போது
ரெண்டாவது அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர்களாய் காணப்படும். இன்றைக்கி அநேகருடைய ஜபங்கள் ஜெபிப்போம், சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம ஜபத்துக்கு உடனே என்ன பண்ணிடுவார்னா பதில் கொடுத்துருவார். சில வேளையில் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், சில வேளையில் அது தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை சாதாரணமான நம்ம வாழ்க்கை வருகிற நாட்களில் பின்னிலைமை அது ஆசீர்வாதமாக என்ன பண்ணும், மாறும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே தான் உதாரணமாக நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 1-5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கெனேசரேத் கடல் அருகே அங்கே ஜனங்கள் இருக்காங்க. அங்கே போய் ஆண்டவர் உபதேசிக்கிறார், ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க இருக்காங்க. அப்போ படகை என்ன பண்ணுறாங்க, சீமோன் படகெல்லாம் அலசி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அந்த இடத்துல ஆண்டவர் படகுல போய் ஏறி உட்காந்து போதகம் பண்ணுறார் ஜனங்களுக்கு. அப்போ தான் சீமோனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே நடந்த சம்பவத்தில் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. சீமோன் போய் சொல்லலை ஆண்டவர்கிட்ட. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு சீமோனை பார்த்து சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அங்கே ஒன்றுமே சொல்ல சீமோன் பார்த்து, உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சீமோனும் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணல, ஒரு வார்த்தையுமே கேட்கல. ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலைகளும் தெரியும். இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் தேவன் அறிந்திருக்கிறார். அங்கே அந்த நடந்ததான சம்பவத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அங்கே ஏன் ஆண்டவரே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கல. அதுக்கு சீமோன் சொல்கிறார், ஐயரே, நாங்கள் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அங்கே ஏன் ஆண்டவரை செய்யணும், நாங்கள் முழுத பிரயாசப்பட்டோம், திரும்பவுமா நாங்கள் போய் கேட்கணும், கேள்வி ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் அங்கே சீமோன் சொல்கிறார், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே கீழ்ப்படிந்தாங்க. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே பார்த்தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, காணா ஒரு கல்யாணத்தில் செய்த காரிய அற்புதத்தில் காட்டிலும் சரி, இந்த பகுதியில் வாசித்த காரியம் எல்லா இடத்துலையும் கத்த நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை முதலாவது வைக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கப்பட்டவராய் நம்ம வாழ்க்கையில் அவர் முதல்வராய் நம்ம வைத்து நம்ம எல்லா காரியத்தை செய்யும்போது ஜெயத்தை பார்க்க முடியும். ரெண்டாவது அவர் சொல்லுகிற காரியம், அவர் வேலைக்காக நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். மூன்றாவது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நம்ம செய்ய வேண்டும். கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் சர்வ வல்லமுடைய தேவனாக கர்த்தர் இருக்கிறார். இயேசு தான் அதுதான் செஞ்சார். இயேசு பிதாவின் சித்தத்தை செஞ்சார். யோவான் 5:30, 8:28, 12:49 நீங்கள் வாசிச்சு பாருங்க. நான் என் சுயமாக ஒன்றும் செய்யலை, என் பிதா எனக்கு போதித்தபடியே அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் பிதாவை என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். அதனால தான் பெரிய ஒரு வெற்றியை சாத்தானை முறியடித்து அவனுடைய தலையை நசுக்கி ஜெயத்தை பெற்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். சுயமாய் பிரயாசப்பட்டு சுயமாய் முயற்சிகளை செய்து தேவ கரத்தில் நம்முடைய காரியத்தை, தேவனுடைய கரத்தில் நம்முடைய காரியங்களை வைக்காதபடி நம்மளா பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்து அநேக தோல்விகளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியம், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்கு வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டு
தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சுயமாக பிரயாசப்பட்டு நான் முயற்சி செய்யனால முடியும், நான் செய்கிறேன்னு செஞ்ச அநேக தோல்விகளை தான் என் படிப்பின் காரியத்தில், தொழில் காரியத்தில், குடும்பத்தின் காரியத்தில், அநேக காரியத்தில் நான் தோல்வியை சந்திச்சிருக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய காரியத்தை உங்கள் கரத்தில் வைக்கிறேன் சப்பா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நம்ம செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை, நான் என்னோட விருப்பத்தின்படி நான் செய்வேன்னு சொல்லி நம்ம செய்வோமானா அங்கே தோல்வியை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இயேசு சொல்லுகிறபடி நம்ம செய்வோமானா நம்ம சாதாரணமான வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கையாய், ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்ற அவரால் முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு கூட தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுவோம். நீதிமொழிகள் 3:5 அதை தான் வாசிக்கிறோம். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை அறிந்து உன் வழிகளெல்லாம் என்ன பண்ணு, அவரை நினைத்துக்கொள், அவரை முன்பாக வை, அவருடைய காரியத்தில் தேவனுடைய கரத்தில் உன் காரியத்தை ஒப்புவி, அவர் பாதைகளை என்ன பண்ணுவார், செவ்வைப்படுத்துவார். ஆகவே இந்த நாளில் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இன்று இதுவரைக்கும் நான் என் சுயமாக நான் செயல்பட்டுட்டேன், என்னுடைய விருப்பத்தின்படி நான் செய்தானா, இன்று முதல் கொண்டு உங்கள் வார்த்தையின்படி, இன்னைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, நீங்கள் சொல்கிற வார்த்தையின்படியே நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இசப்பா, உங்கள் வேலைக்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களை நாங்கள் முதலாவது வைக்கிறோம், உங்களை நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லி தேவனுடைய கரத்தை இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? இன்று முதல் கூட தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே காணாவூரில் செய்தது மட்டும் இல்லை, இன்றைக்கு அன்னைக்கு ருசி குறை தண்ணீரை சாதாரண ஒரு தண்ணி தான் அதை திராட்சரசமாக சுவையுள்ள ஒரு திராட்சரசமாக மாற்றினார்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அசாதாரணமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே ஆண்டவர் சொன்ன அந்த 3 காரியங்களின்படியே நம்மளோட வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அவரை நம்ம அழைப்போம், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அவருடைய வேலைக்காய் காத்திருப்போம், அவர் சொல்லுகிறபடி செய்வோம். நிச்சயமாகவே இந்த 5 மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படியே நம்ம ஆசீர்வதிச்சு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சித்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, நன்றில் இருதயத்தோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த நாளில், இந்த மாதத்தில் அப்பா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்த வசனத்துக்காக நன்றி. அப்பா, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னபோது வேலைக்காரர் அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. உங்கள் வேலைக்காக காத்திருந்தாங்க, கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவரே, பாமுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றங்கள், தோல்விகள் இதுவரைக்கும் அவங்க சந்திச்சிருக்கலாம். சுயமாய் செயல்பட்டு அநேக தோல்விகளை அவங்க சந்திச்சிருக்கலாம். ஆண்டவரே, இன்று முதற்கொண்டு அப்பா உம்மை முதலாவது வைக்கவோ, ஆண்டவரே உங்கள் வேலைக்காக காத்திருக்கவோ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுகிற வரைக்கும் காத்திருந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படுவேன் என்று சொல்லி முழு ஹிருதயத்தோடு அர்ப்பணிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட உங்கள் சமூகத்தில் உங்கள் வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து கொண்டிருக்காங்க, வாழ்க்கையில் எல்லாம் வரும் நாட்களில் பெரிய ஒரு காரியத்தை, மாற்றங்களை அப்பா உங்கள் வார்த்தையின்படியே நான் கீழ்ப்படிந்த ஆண்டவர் எனக்கு சொன்னபடியே நான் செய்து ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லத்தக்கதாக இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த வருகிற நாட்களில் ஆசீர்வதித்து கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு மூலமாக மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் வார்த்தைக்கு அப்படியே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன்.